வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கிராமர் டாபிக் லிங்கர்ஸ். இந்த கிராமர் டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி என்னோட வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம இப்போ லிங்கர்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணோம், லிங்கர்ஸ் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே தமிழ் மீனிங் எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? லிங்கர்ஸ் அப்படின்னா நம்ம இதை கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுற ஒரு வேர்டையோ ஃப்ரேஸையோ தான் நம்ம லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சென்டென்ஸ் ஒரு லைனில் இருக்குன்னா அந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுற ஒரு வேர்டு இல்லைன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது ஃப்ரேஸை தான் நம்ம லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஹீ இஸ் புவர் பட் ஹீ இஸ் ஆனஸ்ட். இங்கே டூ சென்டென்ஸ் இருக்குது. ஹீ இஸ் புவர், he is honest. இந்த ரெண்டு சென்டென்சஸையும் கனெக்ட் பண்ணுற வேர்டு என்னது? பட். ஸோ அந்த பட் அப்படிங்கிறது தான் நம்ம லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கனெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அவன் புவராக இருந்தாலும் அவன் நேர்மையாக தான் இருந்தான். அவன் புவர் ஆனால் அவன் ஒரு நேர்மையான மனுஷன். ஸோ இந்த பட் அப்படிங்கிற வேர்டு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் அப்படி கனெக்ட் பண்ணி ஒரு லாஜிக்கல் ஃப்ளோவை ஏற்படுத்துது. அதனால தான் இதை நம்ம லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை மாதிரி நிறைய லிங்கர்ஸ், நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட தமிழ் மீனிங் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது எதனால் சம்திங் ஹேப்பன்ஸ், எதனால் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த சென்டென்ஸில் இந்த மாதிரியான லிங்கர்ஸை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஏனெனில், ஸோ அதனால், தேர்ஃபோர் ஆகையால், கான்சிக்வென்ட்லி அதன் விளைவாக, டியூ டு காரணமாக. See this example. The bus was delayed due to heavy snow. ஸோ இங்கே டியூ டு அப்படின்னா காரணமாக. ஏன் பஸ் டிலே ஆச்சு? அங்கே ஹெவி ஸ்னோ, அதனால் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த ரீசனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த டியூ டு லிங்கரை யூஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ ஸ்டடிட் வெல் தேர்ஃபோர் ஷீ காட் ஃபஸ்ட் ரேங்க். இங்கே அவள் நல்லா படித்தா, ஆகையால் அவள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா. ஸோ இங்கே தேர்ஃபோர் அப்படிங்கிறது லிங்கர்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கரெக்டான லிங்கர்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மீனிங் தெரிஞ்சாதான் உங்களால் கரெக்டான லிங்கர்ஸை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட். அதாவது இது எதை ஷோ பண்ணணும்னா சிமிலாரிட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். பட் ஆனால், ஹவவர் எனினும், சிமிலர்லி இதே போல். ஸோ அதாவது ஒரு சென்டென்ஸை சொல்கிறீங்க, அதே போல் அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறப்ப நீங்கள் சிமிலர்லி யூஸ் பண்ணணும். இன் கான்ட்ராஸ்ட், மாறாக, அதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்கிறீங்க, அந்த சென்டென்ஸில் உள்ளது மாதிரி இல்லை, மாறாக அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ் சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் இன் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கேம் வாஸ் அ ஸ்ட்ரகிள் பட் இன் கான்ட்ராஸ்ட் the second half was a triumph. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த கேம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் மாறாக செகண்ட் ஹாஃப் நல்ல விக்ட்ரி, அதாவது சக்ஸஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் லிங்கர்ஸ் எது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது ஃப்ரேஸ் எது, பட் இன் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது லிங்கர், அதாவது கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டர். See another one example. However hard I try, I can't do it. நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், எனினும், அதாவது ஹவவர் எனினும், ஐ கான்ட் டூ இட், என்னால் செய்து முடிக்க முடியல. ஸோ இங்கே லிங்கர் எது? ஹவவர். நீங்கள் லிங்கர்ஸ் ஆப்டாக யூஸ் பண்ணணுன்னா அதுக்கான தமிழ் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இப்போ கொடுக்குற எல்லாமே தமிழ் மீனிங்கை நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் சீக்வன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணோம். சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்லி முதலாவதாக, செகண்ட்லி இரண்டாவதாக, தென் பிறகு, நெக்ஸ்ட் அடுத்து, ஃபைனலி இறுதியாக, லேட்டர், ஸோ பிறகு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற கனெக்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைம் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற கனெக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷன், அதாவது இன்ட்ரடியூஸ் மோர் இன்ஃபர்மேஷன். ஒரு சென்டென்ஸை பேசுகிறீங்க, அதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கனெக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட், ஆல்சோ, அதாவது மேலும், ஃபர்தர் மோர்னாலும் மேலும், இன் அடிஷன்னா கூடுதலாக. இந்த மாதிரி லிங்கர்ஸ் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை சொல்கிறப்ப இதை யூஸ் பண்ணணும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஹெர் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம், ஃபர்தர் மோர் இட் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் எக்ஸலண்ட். ஸோ அவளோட ஒர்க் எப்போவுமே டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஃபர்தர் மோர் மேலும்
இட் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் எக்ஸலண்ட். அது வந்து எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும், டைமுக்கும் இருக்கும், எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுங்க வந்து ஃபர்தர் மோர், மேலும் அப்படிங்கிற லிங்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணுற லிங்கர்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோன்னா அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லிங்கர் யூஸ் பண்ணுறோம். சச்சஸ் அப்படின்னா அது போல், அது போன்றவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சச்சஸ் யூஸ் பண்ணோம். டு இல்லஸ்ட்ரேட் அப்படின்னா எடுத்துக்காட்டோட விளக்குறப்ப வந்து இந்த டு இல்லஸ்ட்ரேட் அப்படிங்கிற லிங்கரை வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா சம்மரி. அதாவது எதையாவது நீங்கள் வந்து சுருக்கமாக சொல்கிறீங்க, ஒரு சுருக்கமாக ஒரு இன்ஃபர்மேஷனை இறுதியாக சொல்கிறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரியான லிங்கர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். இன் சம்மரினா சுருக்கமாக, இந்த எண்டுனா இறுதியாக, இன் கன்க்ளூஷன்னா சேம் இறுதியாக. Look at this example. They debated for hours, but in the end they reached a decision. ஸோ அவங்க வந்து நிறைய நேரம் டிபேட் பண்ணாங்க, வாதம் பண்ணாங்க, ஆனால் இறுதியாக வந்து அவங்க டிசிஷனை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எண்ட் அப்படிங்கிறது இறுதியாக. இதுதான் இந்த சென்டென்ஸில் உள்ள லிங்கர். உங்களுக்கு இப்போ லிங்கர்ஸ்னால் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இது மட்டும் லிங்கர்ஸ் இல்லை, இன்னும் நிறைய லிங்கர்ஸ் வந்து இருக்குது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. அதனால நான் செகண்ட் வீடியோவில் பார்ட் 2வாக இந்த லிங்கர்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, தெளிவாக புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.